ப்ரெசென்ட்டில் அந்தமான் ட்ரிப் சொல்லிவிட்டேன். ஸோ பாஸ்ட்டில் வந்துட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எங்கள் அப்பா வந்து மேரேஜ் ஆகிற டைமில் கொஞ்சம் மிடில் கிளாஸ் கூட கிடையாது. ஸோ அதை விட புவராக தான் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மேன் வந்து ஸோ எங்கள் அப்பா கூட கான்டாக்ட் வச்சுருந்தால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எக்கனாமிக்காக. பட் ஆஃப்டர் ஒரு 2 to 3 இயர்ஸ் கழித்து திரும்ப எங்கே போனானே தெரியல. ஆக்சுவலாக அவன்கிட்ட வேறு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து லாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வீடு ஷாப் எல்லாமே விற்றுட்டு அடையாரில் வந்துட்டு ஒரு குடிசை வீட்டுக்கு மூவ் ஆகி ஸோ அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்னால் பயங்கரமாக ஒரு 10 இயர்ஸ் வந்து திரும்ப எந்திக்க முடியாத அளவுக்கு ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் எங்கள் அப்பா வந்துட்டு அங்கே அடையார்லேயும் ஷாப் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு எப்படியோ இருந்தாங்க. பட் அதில் வந்து அதுலேயும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஹவுஸ் ஓனரே வந்துட்டு எங்களை காலி பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல அதே கடையை வச்சனால நாங்கள் அந்த ஏரியாவில் அதுக்கு மேலே இருக்க முடியல. ப்ளஸ் கொஞ்சம் சேஃப்டி ரீசன்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ அது வந்து ஆட்டோ ஷங்கர் ஏரியா அந்த மாதிரின்றதுனால. ப்ளஸ் ஒரு வாட்டி நான் அப்புறம் வந்து ப்ரெக்னென்சி அப்புறம் நான் பானான வரைக்குமே அங்கேயே இருந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு இடத்துல ஷாப் பண்ணிட்டு மூவ் பண்ணிவிட்டு பட் ஒன்ஸ் வந்து ஸ்னேக் என்ன ஆல்மோஸ்ட் என் கால் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப நேரமாக இருந்து அதை யாருமே துரத்தவும் முடியாமல் ஸோ துரத்துனா எங்கே குத்திருமோன்ற பயந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு 3 to 4 hours கழிச்சு அந்த ஸ்னேக் போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் வந்து ஒன்ஸ் வாட்டர் டேங்க்கில் கவுந்து அதுவும் ரொம்ப சீரியஸாக போச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அபசகனமாக நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவை விட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அப்பா சேஞ்ச் பண்ணி அல்வர்த்தி நகர்னு ஒரு ஏரியாக்குள்ளே வந்து ஸோ அந்த ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஒரு ஸ்லம் ஏரியா. இந்த ஸ்லம் ஏரியாஸில் இங்கே தான் ரொம்ப நாள் இருப்போமா அப்படின்ற மாதிரி தெரியாமல் எங்கள் அப்பா எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல லேண்ட்ஸு. ஸோ அவர் பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்துட்டு ஹோம் தனியாக ஸோ சீட்டு வீட்டில் அந்த ஷாப் தனியாக ரெண்ட்டுக்கு எடுத்து ஸோ அந்த மாதிரி தான் பேக் ஷாப் ஆக்சுவலாக. ஸோ பேக் தைக்க ஆரம்பித்தாங்க. பட் அவர் கூட வந்தவர் வந்து இங்கே லேண்ட்ஸு வாங்கினாங்க. ஸோ அவர் இப்போ வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 crores மேலே அவங்க அசட்டே வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு. பட் எங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் அந்த டைம் வந்து இந்த ஏரியாவை பிலீவ் பண்ணி வாங்கலை. அதேமாரி இவ்வளோ நேரம் இந்த ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ நாளையிலேருந்து நம்ம ஒரு இயர்ஸில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி பேசலாம். ஸோ பிஃபோர் க்ளோசிங் வந்து எங்கள் அக்கா ரொம்ப சின்ன வயசில் இந்த பார்லேஜி பேபிலெலாம் ஆட் வரும் இல்லையா, அந்த மாதிரி செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்கள பார்க்குறதுக்கே நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவளுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாருமே வாங்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. எங்கள் அக்காவும் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் ஒரு 1 to 3 இயர்ஸில் எதுவும் பெருசாக இல்லை. நார்மலாக சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுக்கிட்டு பட் பெருசாக எதுவும் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு விளையாண்டதில்லை. ஸோ நார்மலாகவே போயிடுச்சு. அண்டு அரௌண்டு நான் ஒரு 3rd படிக்கும் போது திரும்ப ஓரளவு எக்கனாமிக்கலாக ஸ்டேபிள் ஆனோம். ஸோ ஆக்சுவலாக அப்போ தான் குடிசை வீட்டிலேருந்து கொஞ்சம் ஷீட் வீடு கீழே வந்து தளம்லாம் இருந்து மேலே மட்டும் ஷீட்டுன்ற மாதிரி டைல்ஸ் போட்டு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸ்க்கு ரெண்ட்டு போயிட்டு ஸோ அங்கே இருந்து வந்து எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது ஒரு 30 பொம்மை நோட்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த நோட்ஸை வச்சு பயங்கரமாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீடு காலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அன்எக்ஸ்பெக்டட் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு நான் கேட்டப்போ ஜஸ்ட் லைக் ஃபைட் பிட்வீன் ஹவுஸ் ஓனர்ஸ். ஸோ அதனால் டக்குன்னு காலி பண்ணிட்டாங்க. வீடும் கரெக்டாக அமைஞ்சனால என்கிட்ட எதுவும் நான் சின்ன பையன்றன்னு நான் என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. ஸ்கூல் விட்டு வந்து பார்க்குறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த பொம்மை நோட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்.
வீடு காலி பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் இப்போ தான் தெரியும் அது வந்து அமெரிக்கா டாலர்னு. ஸோ 30 நோட்ஸ், அந்த எல்லா நோட்டுமே 1000 ரூபாய் நோட்டு. ஸோ அப்போ அது கிடச்சிருந்தாலே அப்போயே பணக்காரங்களாக இருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப்பில் எப்படி அப் அண்ட் டர்ன்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது மிஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஜென்ரிக்காக அந்த பசங்கள்லாம் விளையாடுற மாதிரி சக்திமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மண்ணில் குதிக்கிறது, ஒரு காய்கறி இடையாக போயிட்டு காய்கறி எடுத்துகிட்டு வந்துட்டு கூட்டாஞ்சரிசி அந்த மாதிரி சிம்பிளாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4-5 சூப்பர் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதை நான் ஷார்ட்ஸில் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.